Praise the Lord, brothers and sisters in Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We celebrate Lent together. இந்த நாட்களிலே லெந்து காலத்தை நாம் ஒன்றாக ஆசரிக்கிறோம். And today we look at what we would call the proof of our discipleship. இந்த மாலை நேரத்திலே நாம் குறிப்பாக எதை பார்க்க போகிறோம் என்றால், நாம் சீஷத்துவத்தின் ஆதாரம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். So some people say, I know I'm a disciple of Jesus because I don't smoke. சிலர் என்ன சொல்லுகிறார்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் இருக்கிறேன் என்று நிச்சயமாய் தெரியும், ஏனென்றால் நான் புகை குடிக்க மாட்டேன். Or I don't drink. அல்லது நான் மதுபானம் அருந்தாதிருந்தால் நான் இயேசுவினுடைய சீஷன் என்று சொல்வார்கள். But is that what the Bible says? ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுகிறதா? Does the Bible say clearly by what means do we know that we are Christians? நாம் கிறிஸ்தவர்கள் என்று எதினால் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. I want to share with us the clear statement of our Lord Jesus himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொன்ன வார்த்தைகளிலிருந்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In John 13:34 to 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். We hear the words of our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் இவைகள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Amen. The Lord Jesus says, this is how people will know we belong to him. ஆண்டவராகிய இயேசு மற்றவர்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள் என்பதை இங்கு தெளிவாக சொல்லுகிறார். Is that we have the new commandment and we keep the new commandment. நமக்கு புதிய பிரமாணத்தை கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். The new commandment is very clear. இந்த புதிய கட்டளை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Love one another as I have loved you. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. And that's how we got the whole idea of Maundy Thursday. இதிலிருந்து தான் பெரிய வியாழன் அல்லது ஆங்கிலத்திலே மாண்டி தர்ஸ்டே என்று சொல்லப்படுகிற வார்த்தை பிறந்தது. Maundy comes on from mandatum. மாண்டி என்கிற வார்த்தையானது மெண்டேட்டம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. Commandment. மெண்டேட்டம் என்றால் கட்டளை. Commandment in Latin. லத்தீன் மொழியிலே கட்டளை என்கிறது அர்த்தம். And so in the understanding of the Christian church, Holy Thursday is not just about the Lord's Supper, it's about the commandment to love which Jesus gave to us. ஆகையால் கிறிஸ்தவத்திலே பெரிய வியாழன் என்று நாம் அனுசரிக்கும் பொழுது அது நற்கருணையை இயேசு அனுசரித்தார் என்று பொருள் மாத்திரம் அல்ல, ஆனால் குறிப்பாக இந்த கட்டளை சொல்லப்பட்ட கட்டளையை குறித்து நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. Many things happen on Holy Thursday. இந்த பரிசுத்த வியாழன் அன்று அநேக காரியங்கள் நடந்தன. The Lord Jesus was betrayed. ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார். Before that he gave the gift of the Lord's Supper to his disciples. அதுக்கு முன்பாக அவர் ராபோஜனத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அனுசரித்தார். But the faith of the church remembers Holy Thursday as the night when the great commandment, the new commandment was given. ஆனால் சபையானது பிரதானமாக இந்த பரிசுத்த வியாழனை அனுசரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவில் தாமே பிரதான புதிய கட்டளையாகிய இந்த கட்டளை இயேசு சபைக்கு கொடுத்தார். And so this Maundy Thursday, we are coming to receive the Lord's Supper, remind ourselves, okay, that Jesus told us on that night to love one another. ஆகையால் பெரிய வியாழன் அன்று நாம் ராபோஜனத்திலே பங்கு கொள்ளும் பொழுது நாம் என்ன நினைவு கூறுகிறோம் என்றால், அந்த இரவிலே நமது ஆண்டவர் இந்த கட்டளையை நமக்கு கொடுத்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். Now who's the one that transmitted this memory that the Lord says to love one another and it is his new commandment? ஆகினால் யார் இந்த கட்டளையை கொடுக்கும்படியாக
இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன? It was the disciple that Jesus loved. இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு காரணம் அவர் நேசித்த சீஷர்கள் நிமித்தமாக. That's the disciple that transmitted this memory. இயேசுவுடைய சீஷர்கள் தான் இந்த கட்டளையை ஞாபகப்படுத்தி அதை நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். For the next 100 years in the 2nd century, the whole church was unanimous in saying that was Saint John, the disciple of Christ. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள், அந்த 100 ஆண்டுகள் அவர்கள் அனுசரித்த பொழுதெல்லாம் யோவானுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை, யோவான் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சபை நினைவு கூறினது. So I was talking to some people who say you don't know who wrote the 4 gospels. சிலர் என் மத்தியிலே பேசும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த 4 சுவிசேஷத்தையும் யார் எழுதினார் என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது என்று சொல்லுவார்கள். You don't know who wrote, you cannot be sure about what was written. ஆகினால் இந்த 4 சுவிசேஷத்தையும் யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாததினால் இது உண்மையாகவே ஆண்டவர் சொன்னாரா, இது ஆண்டவருடைய வார்த்தையா? But listen to this. ஆனால் இதை கேளுங்கள். From the beginning of the 2nd century to the end of the 2nd century, there was unanimous agreement. It was Matthew, Mark, Luke and John. ஆனால் 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து அந்த 2ஆம் நூற்றாண்டின் முடிவு வரையிலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களும் அவர்களால் சீஷர்களால் எழுதப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டார்கள். And when we say John, we're very clear. It's John, the son of Zebedee, the brother of James. ஆகினால் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதினான் என்று சொல்லும் பொழுது யோவான் யார்? ஜெபதேவினுடைய குமாரன் மாத்திரமல்ல, யாக்கோபுடைய சகோதரன். And so I would say to all of us, there's very clear as to who wrote the Gospel of St. John. ஆகினால் யோவான் எழுதின சுவிசேஷம் தெளிவாக யாரால் எழுதப்பட்டது என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். If St. John wrote the 4th Gospel, then If St. John wrote the 4th Gospel, then let's listen to what he has to say as to the meaning of what it is for us to love one another. ஆகினால் பரிசுத்த யோவான் தான் இந்த 4ஆம் சுவிசேஷத்தை எழுதினார் என்று நாம் நம்புவோம் என்றால், அவர் இந்த சத்தியத்தை குறித்து, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்கிற இந்த சத்தியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கவனமாய் நாம் சிந்திப்போம். And so John says in 1 John chapter 3 verse 14 to 18. ஆகையால் யோவான், பரிசுத்த யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14 18ஆம் வசனத்திலே என்ன சொன்னார் என்பதை நாம் கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14 18 வரை. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனாய் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். So we all believe in John 3:16, right? யோவான் 3:16 நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் அல்லவா? If you don't believe in John 3:16, let me know. I'll pray for you and report you to your pastor. ஒருவேளை அதை நீங்கள் நம்ப மாட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து என்று சொல்லுங்கள், உங்கள் போதகர்கிட்ட இது குறித்து பேசணும்.
What does John 3:16 say? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? God loves us so much that he gave us his son. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். In 1 John 3:16 it says, Christ laid down his life for us and we ought to lay down our lives for each other. 1 யோவான் 3:16 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். If we believe in John 3:16, then the natural response is we too should give our lives to be a blessing to each other. ஆகினால் யோவான் 3:16 நாம் உண்மையாக விசுவாசிப்போம் என்றால், இங்கு 1 யோவான் 3:16 சொல்லப்படுகிற வண்ணமாக நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க நாம் தயங்கக்கூடாது. So that's where we need to focus on verse 17 and 18 of 1 John chapter 3. ஆகினால் தான் வசனம் 17-18 நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். If anyone has material possessions and sees a brother or sister in need and has no pity on them, how can the love of God be in that person? Dear children, let us not love with words or speech, but with actions and in truth. 17 வசனம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். This is something that should convict all of us. இந்த வார்த்தைகள் நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உணர்த்த வேண்டும். Jesus said, people know that we're his disciples if we love one another. இயேசு சொன்னார், என் சீஷர்கள் எல்லாராலும் எப்படி அறியப்படுவார்கள் என்றால், ஒருவரை ஒருவர் அவர்கள் அன்பு செலுத்துவதனால் இவர்கள் இயேசுவின் சீஷர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். But the beloved disciple has this to say. ஆனால் இயேசுனுடைய மிகவும் பிரியமான சீஷன் இதை சொல்லுகிறான். If Jesus gave his life for us, we must also have the grace from God to give our lives for each other. இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால் நாமும் கூட அவருடைய சீஷர்களாய், நாம் கிருபை பெற்றவர்களாய் நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். And not only that, he says, if we love one another, then if you see a brother or sister in need, we should do something to help them. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரன் குறைச்சல் உடையவளாய் இருந்தால் அவளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். And so the manifestation of Christian love is in a practical help that is given to those who are in need. ஆகினால் கிறிஸ்துவ அன்பு நடைமுறை வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுகிறது என்றால், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அங்கு நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவ அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். And so we must be prepared to use whatever we have to be a blessing to those who are in need. ஆகினால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். And this is where we will be tested. இந்த இடத்தில் தான் நாம் சோதிக்கப்படுவோம். Then we also learn thirdly, மூன்றாவதாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? that this command to love one another must be seen in the context of what happened in John chapter 13. ஆண்டவர் இந்த கட்டளை ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன இந்த கட்டளை அவர் எந்த சூழலில் இதை கொடுத்தார் என்பதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். குறிப்பாக யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கிறோம். The Lord Jesus gave the command to love one another as proof of our discipleship, but before that he did something unforgettable. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரத்திற்கு ஏதுவாக இந்த கட்டளையை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு எதிர்பாராத காரியத்தை செய்தாராம்.
he washed the feet of his disciples. ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார். So what is the meaning of this act by the Lord Jesus in washing the feet of his disciples? தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவினதினால் அவருடைய அந்த செயல்பாட்டின் அர்த்தம் என்ன? And you can read about it in John chapter 13 verse 3 to 17. நாம் இதை எங்கு வாசிக்கலாம் என்றால் யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 3 இருந்து 17 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 3 இருந்து. Well, for one thing, the Lord Jesus overturned natural human understanding of hierarchy. அதாவது மனிதனை பொறுத்தளவில், அதாவது பதவி நிலைமை இதை எல்லாவற்றையும் கவிழ்க்கும்படியாக ஆண்டவர் செயல்பட்டதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். Now the disciples saw before their eyes what Jesus meant when he said, the first shall be last and the last shall be first. இந்த இடத்தில்தான் முதலாவது உள்ளவன் கடைசியாகவும் கடைசியில் உள்ளவன் முதலாவதாகவும் இருப்பான் என்கிற அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை சீஷர்கள் கண்டு அறிந்து கொண்டார்கள். The boss, the master, was humbling himself to wash the feet of the disciples. எஜமானன் அவர் தன்னையே தாழ்த்தி சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். But in a Jewish home in those days, it is the lowest of the servants that get to wash the feet of the visitors that come. ஆனால் யூதர்களுடைய அவர்களுடைய பாரம்பரியத்திலே யார் காலை கழுவுவார்கள் என்றால் அடிமைகளிலே மிகவும் கீழான நிலைமையில் உள்ள அடிமைதான் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுவார்களாம். You know, I don't know whether I should mention this, but my friend Jason Wong was in charge of the prisons some years ago. இதை நான் சொல்ல வேண்டுமா என்று தெரியவில்லை. என்னுடைய நண்பர் ஜேசன் வாங் என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் பிரிசனில் வார்டனில், he was in a prison. அவர் சிறைச்சாலையிலே அவர் வார்டனாக இருந்தார். And a revival broke out. அந்த சிறைச்சாலையிலே ஒரு எழுப்புதல் நடைபெற்றது. Many prisoners came to know Jesus Christ. சிறைச்சாலையில் உள்ள அநேக சிறைச்சாலை கைதிகள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். And one day they were having Holy Communion. ஒரு நாள் அவர்கள் ராபோஜனம் அங்கு நடைபெற்றது சிறைச்சாலையிலே. And Jason felt the Lord telling him, go wash the feet of the prisoners. ஜேசன் திடீரென்று ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு சிறைச்சாலைகளுடைய கால்களை கழுவு என்று சொன்னதை கேட்டார். This is a high-ranking officer. இந்த ஜேசன் வாங் என்பவர் சிறைச்சாலையிலே உயர்ந்த பதவியில் உள்ளவர். He went down and he washed the feet of the prisoners who had received Jesus and were receiving Holy Communion with him. ஆகையினால் ராபோஜனத்துக்கு வந்த அந்த சிறைச்சாலைகளுடைய பாதங்களை இந்த உதவி பதவியில் இருந்தவர் அவர் கழுவ ஆரம்பித்தாராம். People asked him, why did you do that? இந்த சிறைச்சாலை கைதிகள் கேட்டார்களாம், ஏன் ஐயா இதை செய்கிறீர்கள்? He said, the Lord convicted me to do it. அவர் சொன்னார், ஆண்டவர் என்னிடத்தில் இதை சொன்னதினால் உணர்த்தினால் இதை நான் செய்கிறேன். Well, you know, he lost his job. அதனாலே அவர் வேலையை இழக்க நேரிட்டது. So when you and I do what we feel in our heart the Lord is telling us to do, we must be prepared for the consequences sometimes. ஆகையினால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே சில காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் செய்யும்படியாக நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட அதாவது விளைவுகளை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். There's always a price to pay to do what the Lord convicts you to do. ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு ஒரு விலைக்கரியம் நாம் செலுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். So we're learning something when Jesus said, love one another as I have loved you. ஆகையினால் இயேசு இங்கு சொல்லும் பொழுது நான் உங்களை சிநேகித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்வதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். When the Lord Jesus washed their feet, ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுடைய பாதங்களை கழுவின பொழுது it was an act showing his love for his disciples.
அந்த செயல்பாடானது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. It wasn't just words. அது வெறும் வார்த்தை அல்ல. It was his act of personal humility. அந்த செயல்பாடானது அவருக்குள் காணப்பட்ட தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. Now this goes against all that we know. நாம் அறிந்த எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இது. In fact, even Peter refused to let Jesus wash his feet. Remember? ஆகையினால் தான் பேதுரு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். And he said, "No, Lord, you will never wash my feet." ஆண்டவரே, நீர் நிச்சயமாக என்னுடைய பாதத்தை கழுவ போவதில்லை என்று சொல்லுகிறான். And what did the Lord say? இயேசு அவனுக்கு என்ன சொன்னார்? Jesus said, unless, verse 8, unless I wash you, you have no part with me. 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. The Lord says, I need to wash you or else you do not participate in me. நான் உன் பாதங்களை கழுவியே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லுகிறார். Then Peter got convicted. As usual, Peter, he says, okay, don't just wash my feet, wash my head as well. அந்த வார்த்தையானது பேதுருவை உணர்த்தினதனால் அவன் எப்பொழுதும் ஆவேசப்படுவது போல் இங்கு ஆவேசத்தோடு சொல்கிறார், என் பாதங்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவும் என்று சொல்லுகிறான். So we see here the importance of the cleansing that the Lord Jesus gives to us. ஆகினால் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய சுத்திகரிப்பின் உண்மையை நாம் பார்க்க முடிகிறது. Yes, the Lord cleanses us, but he continues to cleanse us. ஆண்டவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார், ஆனால் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். 1 John 1:7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் The blood of 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவனமாக சொல்லப்படுகிறது. The blood of Jesus Christ his son cleanses us from all our sins. நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அநியாயங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கின்றன. I checked the word cleanse there, இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வார்த்தையின் அர்த்தத்தை குறித்து நான் பார்த்தேன். It's in a present continuous tense. அதாவது அந்த சுத்திகரித்திருக்கிறார் என்ற வார்த்தையானது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The blood of Jesus continues to purify us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. So must not confuse these two things, justification and sanctification. ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கி விட்டார் என்பது ஒரு காரியம், ஆனால் அவர் நம்மை தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்னொன்றாக நாம் பார்க்க வேண்டும். Justification is a pardon that we receive from the Lord in Jesus Christ. அதாவது ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார். Your sins are forgiven once and for all. ஒரே ஒரு தரம் அவருடைய பழி நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. But in sanctification, the Lord purifies us continuously. ஆனால் சுத்திகரிப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுத்திகரிப்பின் கிரியையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். Yes, you were cleansed and forgiven when you received the Lord Jesus. நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே ஆண்டவர் உங்களை மன்னித்து சுத்திகரித்து விட்டார். But after that, the Lord must continue to cleanse us. ஆனால் அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். But some of us, we struggle and we say, Lord, don't wash me too much. சிலர் என்ன சொல்லுவார்கள், ஆண்டவரே ரொம்ப சுத்தம் பண்ணிராதீங்க என்னைய. But that's exactly what we need. ஆனால் அதுதான் நமக்கு அவசியம். And we have to learn that Peter learned his lesson.
ஆனால் இங்கு பேதுருவுடைய வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை போல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Don't just wash my feet, Lord. Wash my head as well. ஆண்டவரே, என்னுடைய கால்களை மாத்திரமல்ல என் தலையையும் கூட கழுவும் என்று சொன்னான். This is the regular cleansing by the blood of Jesus Christ. இதுதான் அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவது. And so we want to help men and women to know Jesus Christ as Lord and Savior. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். But we must also know Jesus as our sanctifier. ஆனால் அது மாத்திரம் போதாது, நம்மை சுத்திகரிக்கிறவரும் இயேசுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Every day he purifies us. நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். He purifies us to be more and more like him. ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு காரணம் நாம் நாளுக்கு நாள் அவரை போல் ஆக வேண்டும். Do we know Jesus as our Savior? நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே? But do we know Jesus every day as our sanctifier? அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோமா? Hallelujah. ஹல்லேலூயா. And that was the experience of the Lord Jesus washing the feet of his disciples. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவின அனுபவம். Jesus showed them what it means for him to love them. ஆண்டவர் அவர்களை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை இந்த செயல் மூலமாக வெளிப்படுத்தினார். They were to love one another in the same way that Jesus loves them. எவ்வளமாக இயேசு அவர்களை நேசித்தாரோ அதே வண்ணமாக ஒருவரை ஒருவர் அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்பது வெளிப்பட்டது. Simon Peter didn't want to be washed by the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவினால் கழுவப்படுவதற்கு சீமோன் பேதுருக்கு இஷ்டமில்லை. We too must learn to let the Lord Jesus sanctify and purify us on a regular daily basis. ஆனால் நீங்களும் நானும் அனுதினமும் ஆண்டவர் நம்மை கழுவும்படியாக சுத்திகரிக்கும்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We know Jesus is our Savior once and for all, but we also know that he sanctifies us every day. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு அந்த தருணம் நாம் அவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இந்த கிறிஸ்தவ பிரயாணத்திலே நாம் அனுதினமும் கழுவப்படுவது அவசியம். அது ஆண்டவரால் தான் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So there are 3 words for salvation. ஆகையால் ரட்சிப்புக்கு 3 வார்த்தைகள் உண்டு. Justification. நியாயப்படுத்துதல். It's the pardon we receive once and for all. ஒரே ஒரு தடவை நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. The second word is sanctification. இரண்டாவது வார்த்தை சுத்திகரித்தல். He purifies us every day. It's a continuous process. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தொடர்ந்து முடிவு வரையிலும் வாழ்க்கையின் முடிவு வரையிலும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். The third word, glorification. மூன்றாவது மகிமைப்படுத்துதல். Jesus comes again and we will be with him once and for all. மறுபடியும் இயேசு வருவார். அவர் வந்த பிறகு நாம் அவரோடு கூட மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So one way they explain it is like this. Justification is to be saved from the penalty of sin. ஆகையால் ஒரு விதத்தில் இப்படியாக கூட நாம் சொல்லலாம். அதாவது நியாயப்படுத்துதல் என்றால் பாவத்தின் தண்டனையில் இருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல். Sanctification is to be saved from the power of sin. அதாவது இரண்டாவது சுத்திகரித்தல் என்றால் பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுதல். Or the influence of sin. அல்லது பாவத்தின் தாக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுதல். Thirdly, glorification is to be saved from the very presence of sin. மூன்றாவதாக மகிமைப்படுதல் என்றால் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் காக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுதல். So I'll tell you a story. ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். It will make Anglicans look good. ஆங்கிலிக்கன் சபைக்கு இது மிகவும் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு கதை. So there was once a Salvation Army preacher. ஒரு ரட்சிப்பின் சேனை சல்வேஷன் ஆர்மி அந்த சபையை சார்ந்த ஒருவர். She saw
Bishop Westcott on board the train. It's a she. Yes, Salvation Army, women Okay. preachers. Okay. அந்த சகோதரியானவள் ஒரு ரயில் பிரயாணத்திலே பிஷப் வெஸ்காட் என்று சொல்லப்படக்கூடிய பேராயரை சந்தித்தாராம். 19th century Bishop of Durham. டரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் உள்ள பேராயர். So she went up to him, அந்த சகோதரி அவரிடத்திலே போய், because to her every clergyman probably needs salvation. அவங்கள அந்த பெண்ணை பொறுத்த அளவில் எல்லா அதாவது போதகரும் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்று அவர் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர். And so she asked him, "Sir, are you saved?" இந்த சகோதரி அந்த பேராயரை பார்த்து, ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்டாங்களாம். Bishop Brookfors Westcott was of course a professor of New Testament studies. இந்த பேராயர் வெஸ்காட் என்பவர் புதிய ஏற்பாட்டில் அவர் ஒரு பேராசிரியராக இருந்தார். And so he answered her. அந்த சகோதரியை பார்த்து அவர் கொடுத்த பதில் இதுதான். Young lady, the New Testament understands the word save in 3 tenses. அருமை சகோதரியே, புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தைக்கு 3 விதத்திலே பொருள்படும் என்று சொன்னாராம். Which one do you mean? ஆகினால் இந்த 3 விதத்திலே எந்த வார்த்தையை நீ ரட்சிப்பு என்று எனக்கு சொல்லுகிறாய்? The Greek in the New Testament says you have been saved. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க வார்த்தையிலே நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்று ஒன்று. But it also says in other passages you are continuously being saved. ஆனால் அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு இடத்திலே நீ தொடர்ந்து ரட்சிக்கப்படுகிறாய் என்று சொல்லப்படுகிறது. But there's also another tense where it says one day you will finally be saved. அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டிலே வேறு பகுதியிலே ஒரு நாள் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. You see, the New Testament has a complete teaching of salvation. ஆகினால் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பின் முழுமையான போதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Jesus Christ we have been saved. கிறிஸ்துவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். That's justification. அதுதான் நியாயப்படுத்துதல். In Jesus Christ we are continuously being saved. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் தொடர்ந்து ரட்சிக்கப்படுகிறோம். That's sanctification. அதுதான் சுத்திகரிப்பு. And in Jesus Christ we will be saved once and for all one day. ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் நாம் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம். And that's glorification. அதுதான் மகிமைப்படுதல். Which one do you mean? Bishop Westcott said to the young lady. அந்த இளம் சகோதரியை பார்த்து, ஆகினால் இதற்கு எந்த ரட்சிப்பை குறித்து என்னிடத்தில் சொல்லுகிறாய் என்று கேட்டாராம். Well, I never found out the ending to that story. அந்த கதையினுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியாது. Brothers and sisters in Christ, this is biblical teaching. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் வேதத்தின் உபதேசம். And we see something like that in John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். The Lord wants to cleanse Simon Peter. ஆண்டவராகிய இயேசு சீமோன் பேதுருவை கழுவ விரும்புகிறார். He was pushing back. ஆனால் அவனோ வேண்டாம் என்று பின்வாங்கி போகிறான். But finally he gave in and says, "Yes Lord, you cleanse me." கடைசியிலே ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லுகிறான். So I don't doubt your salvation, okay? நான் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நான் கேள்விக்குறி வைக்கவில்லை. You like me have been saved. நீங்களும் என்னைப் போல ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். But every day the Lord continues to purify us. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். He breaks the power of sin in our life. பாவத்தின் வல்லமையை உடைத்து போட்டிருக்கிறார் ஆண்டவர். Maybe last time we couldn't overcome the tendency to cheat our business partner. ஒருவேளை நம்முடைய கடந்த காலத்திலே நாம் வியாபாரம் செய்தவர்களை ஏமாற்றி நாம் காரியங்கள் செய்து அதை நாம் அப்படி நடத்தியிருக்க கூடும். But the Lord has been working in our heart. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய உள்ளான இருதயத்திலே தன்னுடைய கிரியையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். He causes us to be a new creation in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்பதே அவர் தொடர்ந்து அதை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். He continues to purify us. தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்.
And so the foot washing passage is very meaningful when we see in a context of the great commandment. ஆகையினால் இந்த கால் கழுவுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளையின் கண்களிலே பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். But we also see the impact of Jesus' teaching on his disciples. ஆனால் அதே சமயத்தில் இயேசுவின் வார்த்தைகளினால் அவருடைய சீஷர்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தையும் இங்கு நாம் பார்க்கிறோம். The Lord now starts to tell them about the betrayal of Judas. ஆண்டவர் இந்த இடத்திலே யூதாஸ் தன்னை குறித்து தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதே சீஷர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். Verses 21 to 29. வசனம் 21 29 வரை. Jesus said, "Truly I tell you, one of you is going to betray me." 13 அதிகாரம் 21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். And so we see now they don't know what to make out of what Jesus said. இயேசு இதை சொன்ன பிறகு சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. So there was one disciple that was seated very near to the Lord Jesus. ஆனால் இயேசுவின் அருகே ஒரு சீஷன் அமர்ந்திருந்தான். Verse 23. வசனம் 23. The disciple that Jesus loved. அங்கு இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் என்று வேதம் சொல்லுகிறது. You know, this is pointed out, that every disciple of Jesus is mentioned by name in John's Gospel. இந்த யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா சீஷர்களுடைய பெயர்களும் அந்த பெயரோடு சொல்லப்பட்டிருக்கிறது. Except one. ஒரு சீஷனை தவிர. They never mention his name. அந்த ஒரு சீஷனுடைய பெயரை மாத்திரம் இந்த யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியாது. But they identify him as the disciple that Jesus loved. ஆனால் அந்த சீஷன் பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அந்த சீஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது, இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்தவன். It's very clear when you do the process of elimination. Who is this one? நீங்கள் எல்லா பெயரையும் பார்த்த பிறகு யார்தான் இவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். He is not mentioned by name, but he is mentioned by his nickname. அவன் பெயரால் அழைக்கப்படாவிட்டாலும் அவனுக்கு ஒரு நிக்நேம், புனை பெயர். He is known as the one whom Jesus loved. அவன் எப்படி சொல்லப்படுகிறான் என்றால் இயேசுவினால் அன்பு செலுத்தப்பட்டவன் அல்லது இயேசுவுக்கு அன்பானவன். And that's how we know it is Saint John the beloved. இந்த சீஷன் யார் என்றால் பரிசுத்த யோவான். The disciple that Jesus loved. இயேசு அன்பு செலுத்தின ஒரு சீஷன். And so Simon Peter told him, since you're sitting so near to Jesus, please ask him who is the one going to betray. ஆகையால் சீமோன் பேதுரு யோவான இடத்திலே சொல்லுகிறான், நீ இயேசு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாய், ஆகையால் இயேசுவிடத்தில் கொஞ்சம் கேள யார் தான் இதுன்னு. So we see two different disciples here. ஆகையால் இங்கு ரெண்டு வித்தியாசமான சீஷர்களை பார்க்கிறோம். Simon Peter is a proactive leader. சீமோன் பேதுரு அவர் ஒரு தலைவர். அந்த விதத்தில் தான் அவர் தன்னை நிறுத்தி பார்ப்பார். He is a man that wants to get the job done. அவரை பொறுத்தளவில் செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சு முடிக்கணும். We need to know who is the traitor. நமக்கு யார் இந்த காட்டி கொடுக்கக்கூடியவன் என்று நமக்கு தெரிஞ்சே ஆக வேண்டும். John, you're next to Jesus. You ask him. யோவான், நீ தான் இயேசு பக்கத்தில் இருக்கிறாய், கேளு யாரு. Can you not see the leadership quality of Simon Peter? பேதுருவுடைய தலைமைத்துவ தன்மையை இங்கு பார்க்க முடிகிறதா? But we got to be careful. Sometimes we may be too good for our own good. சில சமயத்தில் நம்முடைய சாதுரியமே நமக்கு வம்பாக மாறும். And the Lord tried to tell Peter that. அதைத்தான்
Jesus telling. Jesus tried to tell Peter. இயேசு ஆண்டவர் பேதுருவிடத்தில் இதை குறித்து சொல்லுகிறார். In verse 36 to 38, 36 38 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். the Lord Jesus said, "Where I'm going, you cannot follow me." நான் எங்கு போகிறேனோ அங்கு நீ வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Verse 37, Jesus said, "Why cannot I follow you? I'm ready to die for you." அதற்கு பேதுரு என்ன பதில் சொல்கிறார்? ஆண்டவரே, நான் ஏன் உமக்கு பின்னே வர முடியாது? நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். That's the kind of confidence you have for a job interview, right? நீங்கள் ஒரு ஜாப் வேலைக்கு போனீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அதாவது மிகவும் உறுதிப்பாடு நிறைந்த விதத்தில் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? But the Lord knows us better than we know ourselves. ஆனால் நம்மை காட்டிலும் நம்மை குறித்து ஆண்டவருக்கு நன்கு தெரியும். Jesus said, "Before the cock crows tonight, you will disown me 3 times." அதற்கு இயேசு என்ன சொன்னார்? எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். We see 2 disciples there. 2 சீஷர்களை பார்க்கிறோம். Peter, பேதுரு, the proactive leader, தலைவனான பேதுருவை பார்க்கிறோம். confident in his abilities. தன்னுடைய செயல்பாட்டிலே ஒரு நிச்சயமுடையவனாய் இருந்த மனுஷன். But the Lord knows us. ஆண்டவருக்கு நம்மை குறித்து தெரியும். The Lord knows why we cannot be promoted. நமக்கு ஏன் உயர்வு வரவில்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும் அந்த காரணம். But what about John the beloved? ஆனால் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த யோவான் எப்படி? All he cared about was just to be close to Jesus. யோவானை பொறுத்தளவில் அவனுக்கு ஒரே ஒரு காரியம், நான் இயேசுவின் பக்கத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும். Lord, is not about promotion from you, it's about being close to you. ஆண்டவரே, எனக்கு பதவி உயர்வு இதெல்லாம் குறித்து கவலை இல்லை, எனக்கு ஒரே ஒரு காரியம், உன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். Be where God wants you to be. ஆண்டவர் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்திலே இருங்கள். Be the person that God wants you to be. நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அது வண்ணமாகவே இருக்க வேண்டும். Sometimes our personal ambition can be sacrificed. சில சமயத்தில் நம்முடைய தன்னலமான ambition, உதவி பண்ணுங்களேன், லட்சியம், தன்னலமான லட்சியத்தை நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். But there was one more disciple there. இன்னொரு சீஷனை குறித்தும் நாம் பார்க்கிறோம். That was Judas. யூதாஸ். The Lord says, I know someone's going to betray me. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நன்கு தெரியும் என்னை உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான். I also know who is that one that's going to betray me. அவன் யார் என்பதையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். I also know what he's going to do now tonight. இன்னைக்கு இரவு அவன் என்ன செய்ய போகிறான் என்பதும் எனக்கு தெரியும். He's going to take the bread and dip it into the gravy. அவன் அந்த துணிக்கையை அவன் நினைப்பான். The Lord knew. ஆண்டவர் இதை அறிந்திருந்தார். But there are 2 verses that strike me from chapter 13. ஆனால் இந்த 13ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் என்னை உணர்த்தியது. With regards to Judas. யூதாசை குறித்து. Look at verse 2. வசனம் 2 பார்ப்போம். The evening meal was in progress, and the devil had already prompted Judas, the son of Simon Iscariot, to betray Jesus. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் Satan put an evil desire in the heart of Judas. யூதாசுடைய இருதயத்திலே பிசாசானவன் ஒரு தீமையான விருப்பத்தை விதைக்கிறான். Before taking Holy Communion. அந்த பந்தியிலே அமருவதற்கு முன்பாக. Before foot washing. பாதம் கழுவப்படுவதற்கு முன்பாக. But the Lord brought up the subject again. One of you will betray me.
ஆனால் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. But I want you to see what happened in verse 27. ஆனால் 27ஆம் வசனத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். As soon as Judas took the bread, Satan entered into him. So Jesus told him, what you are about to do, do quickly. 27ஆம் வசனம், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். You know, Satan had not yet entered into Judas. சாத்தான் இன்னும் யூதாசுக்குள் பிரவேசிக்கவில்லை. He put an evil desire in the heart of Judas. முதலாவதாக யூதாசுக்குள் ஒரு தீமையான ஒரு விருப்பத்தை அவன் விதைக்கிறான் பிசாசானவன். But before Judas was allowed to be possessed, the Lord was talking to him. சாத்தான் அவனுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I know what you want to do. எனக்கு தெரியும் நீ என்ன செய்ய போறன்னு. Don't do it. அதை செய்யாதே. But when it was very clear that Judas wasn't going to stop his evil plan, the Lord released him. ஆனால் யூதாசோ தன்னுடைய தீமையான எண்ணத்திலிருந்து விட்டு விலகுவதற்கு மனம் இல்லாத இருந்ததினால் ஆண்டவர் பிசாசானவனால் அவன் ஆட்கொள்ளப்படும்படியாக இடம் கொடுக்கிறார். That's why you and I must have a tender heart. ஆகையினால் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மென்மையான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். Sometimes our hearts are not tender. சில வேளைகளிலே நம்முடைய இருதயம் மென்மையான அல்லாமல் இருக்கிறது. And the Lord may be convicting us. ஒருவேளை ஆண்டவர் அதை குறித்து உணர்த்தும்படியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கலாம். But we don't want to give in to the Lord's conviction. ஆனால் ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி இருக்கக்கூடும். It's frightening if you and I are going to do something wrong and God is talking to us and telling us don't cross the line. ஆனால் இது ஒரு பயங்கரமான காரியம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இதை செய்யாதே, இந்த எல்லையை தாண்டாதே என்று சொல்லும் பொழுது and we don't listen, நாம் கேட்காமல் and we cross the line, நாம் அந்த கோட்டை தாண்டும் பொழுது we end up like Judas. யூதாசை போல் விளைவை நாம் சந்திக்க வேண்டியது வரும். That's why you and I must have a tender heart before the Lord. ஆகையினால் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு ஒரு மென்மையான இருதயம் இருப்பது அவசியம். God never leads us to sin. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பாவத்திற்குள் நடத்தவே மாட்டார். He pulls us back from sin. பாவத்தில் இருந்து தம்மிடத்திலே நம்மை இழுத்துக்கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். And the spirit of conviction works in our heart to stop us. பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு நாம் அதை செய்யாதபடி நிறுத்தும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வார். And so we see the ministry of the Lord Jesus there on John chapter 13. ஆகையினால் யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். The disciples receive the bread and the cup. சீஷர்கள் அங்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். The disciples had their feet washed. அவர்களுடைய பாதங்கள் கழுவப்படுகின்றன. And the Lord was even speaking to the heart of Simon and Judas. அதே சமயத்தில் ஆண்டவர் சீமோன் பேதுருவோடும் யூதாசோடும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord was tenderly working in their heart. அவர் மென்மையாக இந்த இருவருடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் இடைப்பட்டு கொண்டிருந்தார். So was Judas meant to do his act of betrayal? ஆகினால் யூதாஸ் செய்தது அது அவன் செய்ய வேண்டியது அவசியமா இருந்ததா? I believe that the Lord Jesus was trying to stop him. நான் நம்புகிறேன் ஆண்டவர் அத்தருணத்திலே அவன் செய்யாதபடி தடுப்பதற்கு அவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். So great is the love of God.
ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிதான ஒரு அன்பு. And so if you see someone that's very wicked and you say this person has no hope, ஒருவேளை நீங்கள் ஒரு மிகவும் மோசமான மனுஷனை பார்த்து இவன் எந்த விதத்திலும் இவனுக்கு நம்பிக்கை வரப்போவதில்லை என்று சொல்வீர்களானால், yet the Lord did not give up on Judas. ஆனால் யூதாசை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவன் மீது கூட ஆண்டவர் கைவிடவில்லை. It was a choice that Judas made for himself. ஆனால் யூதாஸ் தாமே தான் செய்ய விரும்பினதை தெரிந்து கொண்டான். That's why Satan didn't enter into him until Jesus finished talking and pleading with him. ஆகினால்தான் இயேசு பேசி முடித்த வரையிலும் சாத்தான் அவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. And maybe God has brought you into someone's life to persuade them not to cross the line. ஒருவேளை உங்களையும் கூட ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இந்த கோட்டை தாண்ட வேண்டாம் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களை இன்னொருடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கலாம். Maybe God brought someone into your life to influence and minister to so that they will not cross the line. ஒருவேளை உங்களை ஒரு நபருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக அவர்கள் அந்த எல்லையை தாண்டாதபடி இருப்பதற்கு உங்களை பயன்படுத்தும்படியாக கொண்டு வந்திருப்பார். Look at what Jesus did. இயேசு என்ன செய்தார் என்று பாருங்கள். Some of you will say, oh yeah, I know, I'll call my pastor, talk to him. சிலர் என்ன சொல்லுவார்கள், பரவாயில்ல பாஸ்டர் கூப்பிடும், அவர் பேசுவார். That's the problem of all of us, isn't it? இதுதான் நம்முடைய பிரச்சனைகளே. I'll tell you a true story. ஒரு உண்மையான கதையை சொல்லுகிறேன். There was a lady in one of my churches that I served in. The Lord had touched her and she was mightily used by the Lord to bring people to Christ. நான் இருந்த ஒரு சபையிலே ஒரு சகோதரி இருந்தார்கள். அவரை ஆண்டவர் சந்தித்ததனால் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி அநேகர் அவர் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக பயன்படுத்தினார். Her mahjong group became a Bible study group. மாஜோங் என்று சூதாட்ட குழுவினர் அவர்கள் வேத படிப்பு குழுவாக மாற்றப்பட்டார்கள். Became praise and worship on Monday afternoon, no more mahjong. திங்கட்கிழமை மாஜோங் விளையாடுவதற்கு பதிலாக ஆராதனை குழுவாக மாறினது அந்த குழு. And my senior pastor assigned me to be with them on a Monday afternoon. என்னுடைய மூத்த போதகர் அந்த குழுவுக்கு அனுப்பி அந்த குழுவை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். And whenever she witnessed to a friend and her friend agreed to receive Christ, she got excited. எப்பொழுதெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் இயேசுவை குறித்து சொன்ன பிறகு அந்த நண்பர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அதை குறித்து ரொம்ப உற்சாகப்படுவார். She will page me on a pager. எனக்கு உடனடியாக அந்த காலத்தில் பேஜர் அதில் மெசேஜ் போடுவாங்க. Pastor, come, my friend wants to receive Christ. போதகரே சீக்கிரம் வாருங்கள், என்னுடைய நண்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறார். I was very happy. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். But then there was call several times in a week. ஆனால் வாரத்தில் பல நேரங்களிலே இந்த செய்தி வந்து கொண்டே இருந்தது. Sometimes I'm driving on a highway and the pager rings. சில சமயத்தில் நான் ஹைவேயில் என்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டிருப்பேன், அப்பொழுது செய்தி வரும். One day I was frustrated. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போனது இது. I said to her, I know what's the problem. நான் அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். You think you need the pastor there in order for your friend to receive Christ. நீ என்ன நினைக்கிற, ஒரு பாஸ்டர் இருந்தால் தான் என்னுடைய நண்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார் என்று. I said to her, Auntie, if you do this and a revival comes, the pastor will die. அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா ஒரு எழுப்புதல் வந்தால் பாஸ்டர் இறந்து போயிடுவார். Your pastor will die because you will have him running up and down. ஏனென்றால் நீங்கள் போதகரே என்று அழைத்து அழைத்து மேலே கீழே அவர் ஓட வேண்டியதாக ஆகிவிடும். And I shared with her
You don't need a pastor to lead a person to Christ. நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு போதகர் வந்தால் தான் உங்களுடைய நண்பரை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும் என்று எண்ணாதுங்க. You must learn how to share the gospel, which you have done, but you must also know how to lead them to ask Jesus into their life. நீங்கள் சுவிசேஷத்தை நன்கு பகிர்ந்து கொள்கிறீங்க, ஆனால் அதோடு மாத்திரம் போதாது, அந்த நபரை எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நடத்தும்படியாக நீங்கள் அறிய வேண்டும். If you depend on the pastor, then what if the pastor collapses on the way here? Then the person can't get saved. நீங்கள் பாஸ்டரையே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வர வழியில் பாஸ்டர் கீழே விழுந்துட்டாரு, அப்போ அதனால் அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியுமா? No, you lead them to Christ. நீங்கள் தான் அவங்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். Let us know if they are ready to be baptized. ரட்சிப்புக்குள் நடத்தின பிறகு அவங்க ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமா என்ற செய்தி எங்களிடத்தில் சொல்லுங்கள். That day I saw how important is the doctrine of the priesthood of all believers. அந்த நாளிலே தான் நாம் விசுவாசிகளாய் தேவனுக்கு முன்பாக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிறோம். And that's the glory of the Protestant Reformation. இதுதான் நம்முடைய சபையினுடைய புரொட்டஸ்டன்ட் சபையினுடைய ஒரு மகிமை பொருந்திய ஒரு காரியம். That every believer is a servant of God. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியக்காரன். And every believer can bring people to Christ. ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியும். Jesus said, if you're a disciple, you can bring people to Christ. இயேசு சொன்னார், நீ என்னுடைய சீஷனாய் இருந்தால் நீ மற்றவர்களை என்னிடத்திலே கொண்டு வர முடியும். Matthew 4:19. மத்தேயு 4:19. Follow me and I will make you fishers of men. Hallelujah. ஆண்டவர் மத்தேயு 4:19 சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Everyone as a disciple of Christ can bring men and women to be saved. நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாய் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கும் பொழுது அநேகரை நாம் ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். But I want to also say to all of us that the proof of our discipleship is also proof of our Savior. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய இரட்சகரினுடைய ஆதாரத்தை அது சார்ந்துள்ளதாக இருக்கிறது. The proof of our discipleship is what? That we love one another as He has loved us. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் என்ன? அவர் நம்மீது எவ்வண்ணமாக அன்பு செலுத்தியிருக்கிறாரோ அதே வண்ணமாக மற்றவர்களை அவர் அன்பு செலுத்தினது போல் நாம் அன்பு செலுத்த வேண்டும். That's the proof of our discipleship. அதுதான் நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம். But the proof of our discipleship is also the proof of our Savior. ஆனால் நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய இரட்சகரினுடைய ஆதாரமுமாக இருக்கிறது. John chapter 17 verse 20 to 23. யோவான் 17:20-23. My prayer is not for them alone. I pray also for those who will believe in me through their word, that all of them may be one. Father, just as you are in me and I am in you, may they also be in us, so that the world may believe that you have sent me. I have given them the glory that you gave me, that they may become one as we are one, I in them and you in me, so they may be brought to complete unity. Then the world will know that you sent me and have loved them even as you have loved me. யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும்
என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். The unity of believers is modeled after the unity of God the Father and God the Son. விசுவாசிகளுடைய ஒற்றுமை எதற்கு சம்பந்தப்படுத்தப்படுகிறது என்றால் பிதா குமாரனுக்கிடையே காணப்படுகிற ஒற்றுமைக்கு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. So the unity of the church is not based on organizational unity. ஆகினால் சபையினுடைய ஒற்றுமை என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு அமைப்பின் ஒற்றுமை என்று பொருள் அல்ல. No, because the unity of God the Father and God the Son is not based on an organization. ஏனென்றால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே காணப்பட்ட ஒற்றுமையானது ஒரு அமைப்பு அல்ல. It's a spiritual unity between the Father and the Son. அது ஒரு ஆவிக்குரிய ஒற்றுமை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே அந்த ஒற்றுமை ஒரு ஆவிக்குரிய ஒற்றுமை. And likewise, we will have unity with each other because we love one another in Jesus Christ. ஆகினால் நமக்கிடையே ஒற்றுமை இருப்பதற்கு ஆதாரம் காரணம் என்னவென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதனால் நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை நேசித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். And so the question is, what will it take to convince the world that Jesus is the Son of God? ஆகினால் கேள்வி என்னவென்றால் இயேசு தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்கிற கேள்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? Jesus said that they may be one, that the world may believe that you have sent me. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பதினால் இந்த உலகம் இவர்கள் என்னுடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும். It's when we are all one in unity and we love because we love one another like Jesus has taught us, something will happen and the world will be convinced. அதாவது ஆண்டவர் சொன்ன வண்ணமாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது அங்கு ஒற்றுமை காணப்படும். அந்த ஒற்றுமை நிமித்தமாக இந்த உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளும். I believe that when the body of Christ is united in his love, it will impact the environment. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது ஒற்றுமையாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். And that's what we want to see, the world to believe. அதைத்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம். இந்த உலகம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். The key to winning the world is the church. இந்த உலகத்தை கர்த்தரிடத்திலே ஆதாயப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி சபை. It is a church that is to preach the gospel and preserve the gospel. சபைதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை காத்தருள வேண்டும். And it's a church that should be in unity so that people will supernaturally be able to believe. ஆகினால் சபையானது ஒற்றுமையாய் காணப்படும் பொழுது இந்த உலகமானது அது இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்பாக மாறும். So you know what I think? ஆகினால் நான் என்ன நினைக்கிறேங்க? I think that's why persecution comes. ஆகினால் தான் உபத்திரவம் நமக்கு வருகிறது. That's why God allows persecution to come. ஆகினால் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்திற்கு இடம் கொடுக்கிறார். That's when we no longer fight with one another. நம்ம ஒருத்தர் அப்போதான் சண்டை போடாமல் இருப்போம். When God allows persecution to come, all of a sudden we remember that we no need to fight each other. ஆண்டவர் சில சமயத்தில் உபத்திரவத்திற்கு இடம் கொடுப்பதற்கு காரணம் அப்போ தான் நம்ம உணர ஆரம்பிப்போம், நமக்குள்ளே நாம் சண்டை போடக்கூடாது. And you know what makes us be united because of persecution? நாம் உபத்திரவத்தினால் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா?
Because we suffer together for Jesus. ஏனென்றால் இயேசுவுக்காக நாம் எல்லாரும் பாடு அனுபவிப்போம். And when you suffer together for Jesus, all of a sudden you become united. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கும் பொழுது நாம் ஒற்றுமையை உணர ஆரம்பிப்போம். So be careful. Don't fight with each other. One day persecution, God sends persecution. அதனால் உங்களுக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது, இல்லாவிட்டால் உபத்திரவம் வரும். Very often in times of persecution, we love one another better. அநேக வழியிலே உபத்திரவம் வரும் பொழுதுதான் நாம் ஒருவரை ஒருவர் அதிகமாய் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். And we also discover that Jesus is priceless. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்றவர் என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். May God have mercy on us. கர்த்தர் தாமே நம்மேல் இரக்கம் கொள்வாராக. That's why the proof of our discipleship is the proof of our Savior. ஆகினால்தான் நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகர். Because when we love one another, we show evidence that we are disciples. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தும் போது நாம் இயேசுவின் சீஷர்கள் என்பது வெளிப்படும். And when we are loving one another, we become united. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தும் போது நாம் ஒற்றுமையாய் இருப்போம். And Jesus said, when we are united, the world will believe. இயேசு சொல்கிறார், நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த உலகம் என்னை விசுவாசிக்க ஆரம்பிக்கும். Somehow the world will suddenly believe. இந்த உலகமானது அதை பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். Praise be to God. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். The proof of our discipleship is the proof of our Savior. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகரின் ஆதாரம். But we must understand the proof of our Savior is both subjective and objective. ஆனால் ஆண்டவராகிய இரட்சகருடைய ஆதாரம் என்று சொல்லும் பொழுது அது subjective and objective. Well, subjective as is experiential. அதாவது அனுபவ ரீதியாக காணக்கூடிய ஒன்று, அதே சமயத்தில் ஆதாரத்தோடு காணப்படக்கூடிய ஒன்று. So when we show we're united, something spiritual happens that convinces men and women that Jesus is true. ஆகினால் நாம் ஒற்றுமையாய் இருப்பது வெளிப்படுத்தும் பொழுது அங்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் அநேகர் அவரை விசுவாசிக்கும்படியாக அங்கு கிரியை நடப்பிக்கிறார். But there is also the objective basis for our faith. ஆனால் அதே சமயத்தில் ஆதாரபூர்வமாக நம்முடைய விசுவாசத்திற்கு காரணங்கள் உண்டு. St. John says, these are written that you may believe. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இது எதற்கு எழுதப்பட்டிருக்கிறதா, அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்கள். That you may believe that Jesus is the Christ. இயேசு தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. John 20 verse 31. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 31. And so there is the factual reasons for believing. ஆகினால் ஆதாரபூர்வமாக நாம் விசுவாசிப்பதற்கு காரணம் உண்டு. Is preserved in the Gospels. அது சுவிசேஷத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But there's also the spiritual reasons. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Our experience of the goodness of God also tells us that God is real. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை அனுபவிப்பதனால் நாம் அதை சொல்ல முடிகிறது. Now we see this in our Christian life as well. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதை நாம் பார்க்கிறோம். In 1 John chapter 3, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் verse 23 and 24. 23 24ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23 24. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான்,
அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். So it says in verse 23, there are two things we are to do. வசனம் 23 நாம் 2 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. To believe in Jesus and to love one another. ஒன்று, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். Christianity is very simple, isn't it? கிறிஸ்தவம் மிகவும் எளிதானது அல்லவா? Believe in Jesus and love one another. இயேசுவை விசுவாசி, ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். What are we talking about? மற்ற என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம்? All our complicated theology. இறையிலே பயங்கர குழப்பம். Two things. 2 காரியம். Believe in Jesus and love one another. இயேசுவை விசுவாசி, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். Well, the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, if we love one another, we keep God's commands. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். Listen to verse 24. 24ஆம் வசனத்தை கேளுங்கள். The one who keeps God's commands lives in him and he in them. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். So listen to this. When we keep the commandments of God, he lives in us and we live in him. ஆகையால் நன்கு கவனியுங்கள். நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். So obedience brings the sense of the presence of God. ஆகையால் கீழ்ப்படிதல் தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. If the Lord tells you to do something, ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, and you listen to what he tells you, you know after that there will be the joy of the Lord in you, right? நீங்கள் அதை செய்யும் பொழுது அதன் பிறகு உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது அல்லவா? And that's what the Bible says here. The Holy Spirit tells us that he is in us. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், அவர் நம்மிலே வாசம் செய்கிறார். Sorry, brother. The proof of our discipleship is a proof of our Savior. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகரின் ஆதாரம். But God gives us an inner proof as well. ஆனால் நமக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு ஆதாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். The presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். The Holy Spirit in us tells us that he is in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தெளிவாக உணர்த்துகிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். Obey God's word. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். God the Father, God the Son will then dwell in you as you obey. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார்கள். Then the presence of the Holy Spirit is imparted that tells us, bears witness with us that we belong to him. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளே சாட்சி சொல்லுவார், நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று. That's why we sing the hymn, Blessed Assurance, right? ஆகையினால் தான் நாம் இந்த அருமையான கிறிஸ்தவ பாடலை பாடுகிறோம், இயேசுவை பற்றி. The assurance is in our heart that he is there. நமக்குள்ளே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை, அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. By the Holy Spirit. இந்த நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறார். The proof of our discipleship is the proof of our Savior. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகர். And God gives us the inward assurance of faith. அந்த உள்ளான விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்குள்ளே அந்த உறுதியை கொடுக்கிறார். That tells us that the gospel is true. சுவிசேஷம் உண்மை என்பதை குறித்து அது உணர்த்தும். So there was I had an interesting incident where I was at Sentosa Island, not the nice Sentosa we have now,
but the old Sentosa many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய செந்தோசா தீவிலே ஒரு அனுபவம். அந்த இப்போ மாதிரி அழகான ஒரு தீவல்ல, பழைய தீவு. அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு சம்பவம். I was invited by a Catholic group called St. Vincent de Paul. சென்ட் வின்சென்ட் டி பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கத்தோலிக்க சபையினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். They go around doing a lot of good work. அவங்க நிறைய நல்ல காரியங்களை செய்து வரக்கூடியவர்கள். And so there's this young man who was also committed to doing good work for the poor. ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாலிபன் அந்த நாளிலே நான் பார்த்தேன். And he said to me, I don't know if there's a God, but I like doing good work. அந்த வாலிபன் இடத்திலே சொன்னான், கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்ய எனக்கு ரொம்ப விருப்பம். And I said to him, the Bible says that he that believes on the Son of God has eternal life. நான் அந்த வாலிபனை பார்த்து சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொன்னேன். If you put your trust in Jesus now, he will come into your life and you will know that God is real. இப்பொழுதே நீ இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் உன் வாழ்க்கையிலே வருவார். அதன் பிறகு கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நீ உணர ஆரம்பிப்பாய். So you don't do good works anymore without knowing there's a God or not. ஆகினால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு நீ இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய அவசியம் இல்லை. So I asked him, would you like to receive Jesus into your life now? ஆகினால் அந்த வாலிபனை பார்த்து கேட்டேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? He said yes. அவன் உடனே சரி என்று சொன்னான். So we prayed together for him to receive the Lord. ஆகினால் நான் ஜெபித்தேன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு. But after he prayed to receive the Lord, we kept quiet for a while. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சற்று நேரம் அமைதியாக நாங்கள் இருந்தோம். I felt that the Holy Spirit wanted to speak to him. எனக்குள்ளே ஆவியானவர் அவனிடத்தில் ஏதோ பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்தேன். We kept quiet for a while. சற்று நேரம் அமைதியாக இருந்தோம். Then he slowly opened his eyes and looked up. அவன் கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு அவருடைய கண்களை திறந்து மேலே பார்த்தான். And he said to me, என்னை பார்த்து சொன்னான், I know it's real. எனக்கு தெரியும் இது நிஜம். It's happening to my heart right now. என்னுடைய உள்ளத்திலே இது நடக்கிறது இப்பொழுது. God has been coming in now. எனக்குள்ளே ஆண்டவர் வருவதை உணர்கிறேன். That's what the Bible is saying here. அதைத்தான் இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. He gives us the Holy Spirit. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். If we obey, he will be there. நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மோடு இருப்பார். And he will release the Holy Spirit தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு அருளுவார். to give us the blessed assurance. நமக்குள்ளே அந்த நிச்சயமான உறுதியை. So I still believe that God is in the business of sending revival. ஆகினால் நான் இதுவரையிலும் உறுதியாய் நம்புவது ஆண்டவர் தொடர்ந்து எழுப்புதலை தருகின்ற தேவனாய் இருக்கிறார். His Holy Spirit is still available and can be poured out. இன்றும் அவருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். The history of the church in the 20th century has seen the Holy Spirit being poured out in India, in China, and in Southeast Asia. 20ஆம் நூற்றாண்டை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்தியா, சீனா, தென்கிழக்காசியா தேசங்களிலே அநேக இடத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார். We pray that the Lord would do it again. ஆண்டவர் மறுபடியும் அதை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். The proof of our discipleship is also the proof of our Savior. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகருடைய ஆதாரமுமாய் இருக்கிறது. When we love one another, we bear witness that we are his disciple. நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது நாம் இயேசுவின் சீஷர் என்று நாம் ஆதாரப்படுத்துகிறோம். But if we love one another, we will be united with each other. ஆனால் உண்மையாக ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது நாம் ஒற்றுமையாக இருப்பது வெளிப்படும். Then the world will believe. அப்பொழுது இந்த உலகம் விசுவாசிக்கும். I pray that you will be part of it.
நீங்களும் இதில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று நான் And விரும்புகிறேன். we will all be part of what God is doing ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றிலும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும், in our part of the world as well. விசேஷமாக இந்த உலகத்தின் இந்த பகுதியிலே. The proof of our discipleship is the proof of our Savior. நம்முடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் நம்முடைய இரட்சகருடைய ஆதாரமுமாய் இருக்கிறது. God bless you and thank you for listening.